உங்களுக்கு நான் வச்சிருக்கிற ஒரு குட் நியூஸ் என்னன்னா, எப்பேற்பட்ட இன்கம்ப்ளீஷன் ஆனாலும் கண்டுபிடிச்சாலே அதை கம்ப்ளீட் பண்ண முடியும். கிரேட் நியூஸ் என்னன்னா, இன்னைக்கே பண்ண முடியும். இப்போ இந்த மூன்றாவது கண் அவேக்கன் பண்ணுறது, இதுக்கெல்லாம் தான் நீங்கள் ஒரு மாதம் 2 மாதம் ப்ராக்டிஸ் பண்ணணும். நான் இனிஷியேட் பண்ணி இப்போ அவேக்கன் பண்ணி உங்களை அதை ஃபங்க்ஷன் பண்ண வச்சு அனுப்பினாலும் அட்லீஸ்ட் நீங்கள் ஒரு 2-3 months ப்ராக்டிஸ் பண்ணணும். குழந்தைங்க பண்ண வேண்டியதில்லை. ஏன்னா குழந்தைங்களுக்கு அந்த நியூரோடாக்சிக் மென்டல் செட்டப் இல்லை. நம்மளுது மொத்தமாகவே நியூரோடாக்சின் தான் இருக்கு. நியூரோவே இல்லை, டாக்ஸின் தான் இருக்கு. அதனால நாம ஒரு 3 மாசமாவது ப்ராக்டிஸ் பண்ண வேண்டியிருக்கும். இப்போ தேர்ட் ஐக்கெல்லாம் 3 மாசமாவது ப்ராக்டிஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஆனால் இந்த இப்போ பண்ண போகிற இந்த உங்கள் வெல்த் சார்ந்த இன்கம்ப்ளீஷன்ஸை வெளியில் எடுத்து மாற்றுறதுக்கு ஒரே ஒரு நாள் போதும். ஏன்னா அது அந்த அளவுக்கு ஆழமான பேட்டர்ன் கிடையாதுங்கய்யா. உங்களுடைய பணம் சார்ந்த உடல் சார்ந்த பேட்டர்ன்ஸ்லாம் ஆழமான பேட்டர்ன் கிடையாது. அதை கண்டுபிடிச்சிங்கனாலே காணாமல் போயிடும். அதை கண்டுபிடிச்சாலே கரைச்சிட முடியும். இந்த நடுவில் கேப் கொடுத்தனா அது வேக்கப் கால். சில பேருக்கு நான் தொடர்ந்து பேசிட்டு இருக்கிறது அப்படியே தாலாட்டு மாதிரியே இருக்கும். அதனால நடுவில் ஒரு பிரேக் கொடுத்தேன்னா ஏதோ தப்பு நடக்குது அப்படின்னு முடிச்சுப்பாங்க. தொடர்ந்து எந்த முள்ளால் நம்முடைய இதயத்தை நாமே குத்தி கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறத மட்டும் கண்டுபிடிச்சோம்னா போதும். அந்த முள்ளை தூக்கி போடுறது பெரிய வேலை இல்லை. எந்த நெருப்பு நம்மை சுட்டு கொண்டிருக்கிறதுன்னு மட்டும் கண்டுபிடிச்சோம்னா போதும். அதுக்கு மேலே அதை எடுத்துடலாம். அது எடுக்கிறது ஒன்றும் பெரிய வேலை இல்லை. அந்த நெருப்பு கிட்ட நம்ம விலகிறது ஒன்றும் பெரிய வேலை இல்லை. தெரிந்து கொள்வது அதுதான் முதல் படி. இப்போ என்ன பண்ணலாம்? அடுத்து ஒரு 10 நிமிஷம் நம்மளை நாமளே திரும்பி பார்த்து, சின்ன வயசுல பணம்னா நாம என்ன கருத்தை கத்துக்கிட்டோம்? முதல்ல நம்ம அப்பாவோ அம்மாவோ அண்ணனோ தம்பியோ பணம்னா என்னன்னு நமக்கு சொல்லி கொடுத்தாங்க. அது ரொம்ப முக்கியம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. பணம்னா என்னன்னு நீங்க கேள்விப்பட்ட முதல் கருத்து வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது சார்ந்து உங்க வாழ்க்கையில நீங்க பில்ட் பண்ண வலிங்க. யாராவது ஒரு உறவினரோ நண்பரோ திடீர்னு பணக்காரர் ஆயிட்டு உங்களை மதிக்கலன்னு நீங்க நினைக்கிறது, அல்லது அவர் பணக்காரர் ஆயிட்டு உங்களுக்கு உதவலைன்னு நீங்க நினைக்கிறது, இல்லை பணக்காரர் ஆனப்புறம் ரொம்ப கர்வத்தோட அகங்காரத்தோட மாறிட்டார் நீங்க நம்புறது, உண்மையிலேயே நீங்க நம்புறது எல்லாமே உண்மையா இருக்கணும்னு அவசியம் இல்லைங்கய்யா. அதனால பணக்காரர்கள் திமிருடையவர்கள்னு நினைக்காதீங்க. அந்த திமிரோட இருக்கணும்னு நினைக்கிறவங்க பணம் இல்லைன்னாலும் அந்த திமிரோட தான் இருப்பாங்க. அந்த திமிரை பணத்து மேல ஆட்ரிபியூட் பண்ணாதீங்க, அந்த மனிதன் மேல ஆட்ரிபியூட் பண்ணுங்க. எப்ப நீங்க பணத்து மேல ஆட்ரிபியூட் பண்றீங்களோ அப்ப நீங்க அந்த பணம் உங்கள் வாழ்க்கையில வராமலேயே அன்கான்சியஸா தடுத்துக்கிட்டே இருப்பீங்க. ஏன்னா அது கெட்டது நீங்க தான் முடிவு பண்ணிட்டீங்கல்ல. அது மட்டும் இல்ல, நம்ம மனசுக்குள்ளேயே நம்மளை பத்தி வச்சிருக்கிற கற்பனை, ஒரு சின்ன வீடு ஒரு ஓரமா ஏதோ ஒரு காட்டு பக்கமா அப்படியே ஏதோ நான் பாட்டுக்கு ஒரு சின்ன ஒரு 1/2 ஏக்கர் காணியில விவசாயம் பண்ணிட்டு வர்றதை சாப்பிட்டுட்டு சிவசிவான்னு இருக்கலாம்ப்பா. இதையே உங்களுடைய லட்சிய வாழ்க்கை கனவா வச்சிருந்தீங்கன்னா நீங்க எப்படி செயல்படுத்தணும்னு நினைக்கிற விஷயங்கள்ல பேஷனும் இன்ஸ்பிரேஷனும் ஆக்டிவிசமும் வரும். அதுக்காகவே தானே இருப்பீங்க. அப்ப இங்க இருக்கிற பீரியட் டாலரேட் பண்ற பீரியடு. அங்கதான் ஒடுங்கணும்னு நினைக்கிறீங்க. அப்போ உங்களுடைய வாசனையும் நிஜமும் வேறு வேறா இருக்கு. எத்தனை பேருக்கு இது புரியுது?
இந்த வாசனையும் நிஜமும் வேறு வேறா இருக்கிறது தான் பெரிய கான்ஃப்ளிக்ட், அதான் காம்ப்ளிகேஷன். பணமே தவறல்ல, பணம் வந்தவர்கள் வாழ்க்கையிலே செய்கிற செயல்களுக்கு இவர்களுடைய எண்ண ஓட்டம் பொறுப்பு, பணம் பொறுப்பல்ல. இவர்கள் சிந்தனை ஓட்டம் பொறுப்பு, பணம் பொறுப்பல்ல. என்கிட்ட வந்து சொன்னாரு, பணம் வந்தப்புறம் நீங்க ரொம்ப மாறிட்டீங்க போல. நான் சொன்னேன், பணம் இருக்கிறதுக்கு முன்னாடி இதே திமிரோட தான் இருந்தேன் போயா. இப்ப என்னங்கிற அதே தான் சொன்னேன். எந்த பணத்தாலும் கொடுக்கவும் எடுக்கவும் முடியாத ஒன்றை அடைந்து விட்டேன். அதனால இதனால் ஒரு திமிர் வருவதற்கு அவசியம் இல்லை, தேவையும் இல்லை. ஆனா நம்ம மனமே எப்படின்னா, யாரையாவது ஒருத்தரை கில்ட்ல போடணும்னாலும், ஓ பணம் வந்தப்ப ஆள் மாறிட்ட போல, அப்ப என்ன ஆகும், நான் டிஃபெண்ட் பண்ணிட்டு இருக்க வேண்டியதா இருக்கும் பாருங்க. இவங்க அஜெண்டாவை செட் பண்ணுவாங்க, நான் டிஃபெண்ட் பண்ணிட்டு இருக்கணும். நான் தான் யூஸ்வலா டிஃபெண்ட் பண்றதில்ல, போயா போயா அப்படின்னு. டிஃபெண்ட் பண்றது போனீங்களே அவங்க வலையில சிக்கிட்டீங்கன்னு அர்த்தம். அவங்க வலையில சிக்கிட்டீங்க. அப்புறம் நீங்க என்ன பண்ணாலும் அது என்னதான், அவங்க வலையில் தான் இருப்பீங்க, அதுலேருந்து வெளியில் வரவே முடியாது. உங்களுடைய மன அமைப்பை ஆழ்ந்து உற்று பாருங்கள். எந்தெந்த இன்கம்ப்ளீஷன்ஸ் சின்ன வயசுல இருந்தே டெவலப் பண்ண ஆரம்பிச்சிங்க, பணம் சார்ந்து, அது சார்ந்து உங்களுக்குள்ள ஏற்படுத்தின வலிங்க, இன்கம்ப்ளீஷன்ஸ், நம்பிக்கைகள், இது எல்லாத்தையும் கண்டுபிடிப்போம் முதல்ல. அப்புறம் இது எல்லாத்தையும், இந்த இன்கம்ப்ளீஷன்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணி, இந்த இன்கம்ப்ளீஷன்ஸோட தாக்கம் உங்கள் சிந்தனை உணர்ச்சி ஓட்டத்தின் மேல இல்லாம பார்த்துக்கிறது எப்படிங்கிறத அடுத்து செய்வோம். குழந்தை பருவத்திலிருந்து செல்வம் சார்ந்து நிகழ்ந்த நிகழ்வுகள், அது ஏற்படுத்தின இன்கம்ப்ளீஷன், குறை உணர்வுனா இன்கம்ப்ளீஷன் தான். அது பற்றிய உங்களுடைய அனுபவங்கள், செல்வம் பற்றி உங்களுக்கு இருக்கிற எண்ண ஓட்டங்கள், அதான் சம்ஸ்காரங்கள்னு சொல்றேன். அது எந்த மாதிரியான காயங்களை வாழ்க்கையில் ஏற்படுத்துச்சு, குறை உணர்வுகளை ஏற்படுத்துச்சு அப்படிங்கிறத பற்றி, செல்வம் பற்றி, சம்பாதிப்பது, செலவழிப்பது, சேமிப்பது, இதை எதை பற்றி உங்களுக்கு இன்கம்ப்ளீஷன் இருந்தாலும் எழுதுங்க. இப்போ நான் கேட்டப்போ சொன்னீங்க இல்லையா, அக்கௌண்ட்ஸ் பார்க்கறதுக்கு எத்தனை பேருக்கு இன்கம்ப்ளீஷன், நிறைய பேர் கை தூக்குனீங்க பாருங்க, அக்கௌண்ட்ஸே பார்க்கறதுலன்னு. இந்த மாதிரி என்ன இன்கம்ப்ளீஷன் இருந்தாலும் எழுதுங்க. ஏன்னா நீங்க